சின்ன படங்களுக்கு நல்ல கண்டென்ட்டான படங்களுக்கு வந்து தேட்டர்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, லிட்டரலாக நாங்கள் வந்து எங்களை இழந்து திருப்பி மீட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலாக இருக்குது. ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். மெல்லிசைன்ற படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து கிஷோர் சார் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் இதில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். பிகாஸ் இது வந்துட்டு நம்ம கொரோனா டைமில் எடுத்த மூவி. அது ஒரு 6 இயர் கேப்க்கு அப்புறமா இப்போது அதோட கண்டினியூஷன் மாதிரி எடுத்திருக்காங்க. பசங்களாம் நல்லா வளர்ந்துருக்காங்க. அண்ட் நல்ல டிஃப்ரென்சேஷன் காமிச்சிருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கெலாம் ஒரு சில ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆசையை வந்து நம்ம எப்படி நிறைவேற்றலாம், நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டைப் தான் இந்த மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஹாய், என் பேர் அருணா. நான் இந்த படத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு யோகேஸ்வரி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி ட்ராமா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. நிறைய ஸ்ட்ரகிளில் தான் இந்த ஷூட்லாம் எங்களுக்கு நடந்தது. பயங்கர நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் பார்க்கணும், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப இல்லாமல் அமைதியாக ஒரு படம் ஜென்டலாக போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் வந்து மெல்லிசையாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது படம். ஸோ எல்லா தேட்டர்ஸ்லேயுமே இருக்குது. மறக்காமல் பாருங்கள், மெல்லிசை பாருங்கள். தேங்க்யூ. ஸோ மெல்லிசை படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆடுகளம் கிஷோர் சார் வந்து அவர் ஒரு முகமாக பார்க்க முடிஞ்சது. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆக்டிங். ரொம்ப மென்மையாக அவரை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தில் பார்க்கலாம். அண்டு ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான ஒரு படம் தான் மெல்லிசை. படப்படன்னு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது அதுக்கான மூவி இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு கதை. சோகம், வெற்றி, வருத்தம், அதுக்கப்புறம் எப்படி பாசிட்டிவாக போகிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்கிற ஒரு படம். எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் வாழ்ந்துருக்காங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். அண்ட் டைரக்டர் திரோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்டு சுபத்ரா மேம், யாரை சொல்லுறது அப்படின்னு தெரியல. அந்த குட்டி குழந்தை வந்து பெருசானதுக்கு அப்புறமா அதே குழந்தைய வச்சு பண்ணியிருக்காங்க, அந்த டாட்டர் கேரக்டர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன், பிரபா அண்ட் சௌமியா, எஸ், நாங்கள் ஒன்றா ஃபஸ்ட்டு நியூஸ் ஆங்கர்ஸ், சௌமியாவும் நானும். இதில் சௌமியா ஹோஸ்ட்டு. ஸோ எல்லாரையுமே பார்க்குறதுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இட்ஸ் ஸோ கிரேட் அண்ட் ஃபீல் ப்ரவுட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ தான் ஓகே ப்ரோ. நாங்கள் என்னாச்சு இப்படி ஒட்டி நிற்கணுமா? ரொம்ப தூரமாக இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒட்டி நிற்கிறேன். சம்மாட்டி வாங்க. ஓகே, ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் ரகு தாப்பா எங்கே வந்திருக்கோன்னா இன்றைக்கி வந்து மெல்லிசையோட ஸ்பெஷல் ஷோ, செலிபிரிட்டி ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்க வந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிஷோர் குமார் சார் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்துட்டு எப்போவுமே ஒரு லைவ் ஆர்டிஸ்ட்டு. அப்படியே இயற்கையாகவே அவர் வந்துட்டு நம்மளை அழுக வைக்கிற மாதிரி அவர் நடிப்பார். அதுவும் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிஷோர் சார் அண்ட் டீம் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. இந்த குழந்தைங்கள்லேருந்து அப்புறம் அந்த பையன் கேரக்டர் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூவி பார்த்து. ஒரு நல்ல ஒரு மெசேஜ். கண்டிப்பாக நீங்கள் வந்து மெல்லிசைன்ற ஒரு டைட்டில்லையே இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு உண்டான ஒரு படமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியாக இருக்குது. பாருங்கள், தேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு அப்பா பொண்ணோட ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் ரொம்ப அழகாக சொல்லி இல்லை. இதில் வந்து ஒரு ஆப்வியஸாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு அம்மா அப்பா பசங்க இருக்கும்போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இருந்தாலும் அது வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டு அவங்க காட்டியிருக்காங்க. லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே நம்ம பேசி பழகிட்டு அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ். இன்னொன்று வந்துட்டு எப்போவுமே இன்னொருத்தவங்க வந்துட்டு நம்ம பாராட்டினாவே அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டே கேட்குறாரு இல்லையா ஒய்ஃபுக்கிட்ட, என்ன நீ என்னை என்கரேஜே பண்ண மாட்டேற அப்படின்ட்டு. பட் ஆனால் உண்மை அதுதான். லைஃப் வந்துட்டு நம்ம மாற்றி சப்போர்ட் பண்ணிவிட்டு பாராட்டிட்டு ட்ராவல் பண்ணாலே லைஃப் வந்து சூப்பராக போகும். கரெக்டு. இன்டர்வியூ இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் படம் அடுத்தது படம் ரொம்ப நல்லா இருக்குது. படித்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு பிரபான்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆக்டிங் நான் பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எதிரில் நிற்கிறதுனால தான் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கு. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதமாக இருக்குது.
மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஈஸியாக கனெக்ட் ஆகிப்பீங்க. படம் முடியும் போது உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திரவனா, நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக லாக்டவுனில் எடுத்த ஒரு படம். அப்போ வந்து எடுத்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். கதை சொல்கிற விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குது. ஒரு கதையை இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு படம் தான் மெல்லிசை. வந்து ஃபேமிலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தீரவனோடைய செகண்ட் மூவி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி பீப்புள் வந்து எப்படி அவங்களோட கஷ்டத்தை தாண்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது மூவி. ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ மெல்லிசையோட ப்ரீமியர் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. திரவ், அதாவது நானும் திரவும் வெப்பம் குளிர் மழை பண்ணியிருந்தோம். ஸோ அவரோட டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது மல்டி டாஸ்க் பண்ணிகிட்ருக்கார் அவர். அந்த வெப்பம் குளிர் மழையில் எடிட்டர் அவர் தான், லிரிசிஸ்ட் அவர் தான். ஸோ இப்போ அவரை ஒரு டைரக்டராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. வாழ்த்துக்கள். எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க. திரவண்ணனுக்கும் அண்ட் கேசனுக்கும் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லாமே ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் மெல்லிசை அண்ட் ப்ரோஆக்டிவ் பிரபா. சூப்பராக நடிச்சிருக்காரு. எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஃபேமிலி பேஸ்டு சப்ஜெக்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டச் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னா மெல்லிசையில் இருக்குது. வெரி குட் அட்டம், ஃபென்டாஸ்டிக் அட்டம். டேரக்டரு எல்லா கோ ஆக்டருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். போகுது ஒரு குழந்தைக்கான பாண்டிங் வந்து முழுமையாக நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. கிஷோர் சாரை வந்து நாங்கள் இப்போ வில்லோனா எல்லா ரோலும் பார்த்துருவோம். இது வந்து ஒரு ஃபேமிலி மேனாக வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. கூட நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒரு 10-15 வருஷமாக இந்த மாதிரி படம் வராமல் இருந்தது. இப்போது மறுபடியும் மெல்லிசை மூலயமா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரீட் கிடச்சதை நாங்கள் உணர்றோம் இந்த நேரத்தில். தேங்க்யூ. பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஜெரால்ட் திரவ், குற்றம் கெடுதல் எங்கள் கூட ஒர்க் பண்ண டைரக்டர். இன்றைக்கி வந்து வெப்பம் குளிர் மழைன்ற படத்தின் மூலமாக நடிகராக, ப்ரொடியூசராக அறிமுகமானவர். இப்போது இந்த படம் மெல்லிசை மூலமாக டைரக்டராக தன்னுடைய அடுத்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபில்மாக இருக்குது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்ஃப்ளிக்டாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த நிறைய திரைப்படங்களில் இப்படிப்பட்ட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை, பர்டிகுலர் கான்ஃப்ளிக்டை கொண்டு வந்ததில்லை. ஸோ ஒரு வாமான ஒரு படத்தை பார்த்த அனுபவம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ரொம்ப விருப்பமான ஒரு படமாக இது இருக்கும் நம்புகிறேன். திரவுக்கு, இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ண தேவாக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த கிஷோர் சாருக்கு, சுபத்ராவுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி மெல்லிசையோட ப்ரீமியர் ஷோக்காக வந்திருந்தோம். ஸோ படம் பார்த்தாச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு அழகான ஃபேமிலி, அதுக்குள்ளே இருக்கிற கதை, அப்படி அதுவும் அப்பா பொண்ணுக்குள்ளே இருக்கிற பாசம், இது எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எப்பவுமே கிஷோர் சாரை வந்து நம்ம ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவருக்குள்ளே இப்படியும் ஒரு டைமென்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு குடும்பத்தோடு வந்துட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவி ஏழுமலை. மெல்லிசை
இந்த படத்தில் நானும் ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பா மகளுக்கு உண்டான பாசத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இயக்குனர் திரவ். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே மலையாள திரைப்படங்களை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மெல்லிசைன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்குற மூவி. இது வந்து ஒரு அப்பா மகளுக்கு உண்டான பாசத்தை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து இந்த மெல்லிசை படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இந்த மெல்லிசை படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எதனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னா கிஷோர் சார், அதுக்கப்புறம் பிரபாகரன் எல்லாமே வந்து எமோஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. லைஃப்பில் வந்து ஒருத்தவங்க அச்சீவ் பண்ணணும், ஆனால் வைல்ட் கார்டு வரையும் போகிறாங்க, ஆனால் லாஸ்ட்டில் வின் பண்ண முடியல. ஆனால் அந்த ஒரு இதை வந்து ஒரு பொண்ணாக வந்து சாதிச்சு காட்டுறாங்க. ரொம்ப எல்லாருக்கும் ஃபேமிலி வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மெல்லிசை படம், இந்த படம் இப்போ ஜனவரி 30ஆம் தேதியிலேருந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுடைய கிஷோர் சார் வந்து லீடாக பண்ணியிருக்காங்க, சுபத்ரா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்களுடைய டீமு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தேட்டரில் வந்து படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். சார் வாங்க சார். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆடியன்ஸோட பார்த்தது எப்படி இருந்துச்சு? அவங்க தெரியலையே. ஓகே ஓகே. நானும் பேசுகிறேன், எனக்கே தெரியும் பேசுகிறேன். சரி மேம் 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 பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மெல்லிசை இஸ் ஃப்ரம் ஜெரால்ட் அண்ட் ஜெரால்ட், சாரி. ஸோ நாளைக்கு ரிலீஸ் 31st ரிலீஸ் மெல்லிசை. ஸோ Jan 31st. அண்ட் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிஷோர் சார் ஹஸ் டன் த லீட் அண்ட் யாழினி, and it's a family drama, so we need your support and thank you very much. Sir, நீங்க ஃபர்ஸ்ட் பேசிருங்க. என்ன பேசுறது? சாரி. நாங்கள் பேசுகிறத விட ஆடியன்ஸ் வந்து பேசணும், ஆடியன்ஸ் படத்தை வந்து பார்த்து பேசணும். பேரே சொல்கிற மாதிரி மெல் இசை. ஸோ ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு எமோஷனை உருவாக்குற ஒரு படம். ஓப்பனாக வாங்க, எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க. கண்டிப்பாக ஒரு வார்ம்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். இந்த கதை ஆக்சுவலாக மெயினாக கதைக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், யார் நடிக்கிறாங்கிறத விட்டு. மெயின்லி கதை தானே ரொம்ப முக்கியம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இட்ஸ் பீன் குவைட் அ லாங் ஜேர்னி எல்லாருக்குமே. ஃபைனலி வே கம் டு தி தியேட்டர்ஸ். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறது, பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சா வில் மீட் அகேன். தேங்க்யூ. எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஸோ இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னென்னா, இன்றைக்கி சின்ன படங்களுக்கு, நல்ல கண்டென்ட்டான படங்களுக்கு வந்து தேட்டர்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, லிட்டரலாக நாங்கள் வந்து எங்களை இழந்து திருப்பி மீட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழலாக இருக்குது. ஸோ நல்ல படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எமோஷ்னலான படம், ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொம்ப நம்பிக்கை தர படம், அன்பை மிகுதியாக இருக்கணும்னு வலியுறுத்துகிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வாங்க, ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல படங்களுக்கு தேட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நல்ல படங்கள் பண்ணுற ஒரு சில பேர் வந்து மீண்டும் மீண்டும் படம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னுடைய ஹம்பிள் தாழ்மையான வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் என் என்னுடைய உள் மனசுலேருந்து
ஆசையாக ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். பார்ப்பீங்களா? படம் வந்து ஆல்மோஸ்ட் 75 ஸ்க்ரீன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ சென்னையில் ஒரு 23 ஸ்க்ரீன்ஸு, ஸோ அதர் டெரிட்டரிஸில் வந்து மீதி இருக்கிற ஸ்க்ரீன்ஸு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ஸோ எல்லா இடங்கள்லையுமே ரிலீஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு படத்தை தேட்டரில் பார்த்து எங்களை வெற்றி அடைய வச்சு எங்களை ஊக்குவிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்ஃப்ளூயன்சஸா? இல்லை, படத்துக்கு ரொம்ப மிக முக்கியமானது கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்க நடிகர்கள். ஸோ இந்த கண்டென்ட்டை அந்த நடிகர்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்து அவங்கள வந்து எமோட் பண்ண வச்சுட்டாங்க, அந்த உணர்ச்சியை கடத்திட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஓடிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸு, மீடியா, இவங்க வந்து அது ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் தான். முதல்ல கண்டென்ட் நல்லா இருக்கணும். அந்த கண்டென்ட் நல்லா இருந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவங்க தேட்டருக்கு வருவாங்க. சும்மா ஏதோ ஒரு படத்தை சொல்லிட்டாங்கன்றதுக்குலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி சூழல் அப்படி தான் இருக்குது. ஆமாம் சார், சிறு படங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி சினிமா உருவெடுத்திருக்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ஓடிடி வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஓடிடி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 25 ஓடிடி இருக்கிறாங்க. ஸோ நிறைய கண்டென்ட் இருக்குது. அதை வந்து சரியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கான இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இருக்கிற இடமும் வந்து நிறையா காசு கொடுத்தா தான் போய் சேர்க்க முடியுன்ற அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே நுழையிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி நுழைஞ்சு நாங்களாம் கொஞ்சம் இப்படி வெளியில் வந்து நிற்கிறோம். ஸோ இப்போ நின்றுட்ட பிறகு இந்த இடத்துல மக்களுக்கு அந்த படம் பிடிச்சதுன்னா அது தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா அது உண்மையிலுமே மிகப்பெரிய வெற்றி தான். அது தொடர்ந்து நிறையா சிறு படங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அண்மையில் சிறை படம் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போய் தேட்டரில் பார்த்து வெற்றி அடைய வச்சாங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்குது. ஸோ அது எங்களுக்கும் நடக்கணுன்ற ஒரு பேராசையில் தான் நான் வந்து கேட்குறேன். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள், சின்ன படங்களை ஊக்குவிங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடித்த குழந்தைங்க வந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வளர்ந்த பிறகு அந்த கதைக்குள்ளே நாங்கள் வச்சுருக்குறோம். அந்த ரியாலிட்டியாகவே அந்த வருஷம் வெயிட் பண்ணி அந்த கதைக்கு பலம் ஊட்டணும், அந்த கதையோட எமோஷனை கரெக்டாக போய் சேர்க்கணும்னு சொல்லி அந்த எஃபர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு என்னுடைய மெயின் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த கதைக்கு இது தேவை தான் அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுத்ததே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. இதுக்கு நான் ஆக்டர் கிஷோர் சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கிஷோர் சாரை நான் முதல் பெங்களூரில் பார்த்து தான் இந்த கதையை நரேட் பண்ணேன். அவர் இப்போ கதை கேட்ட உடனே பண்ணுறேன்ட்டார். அதுக்கப்புறமும் நிறையா தடங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே என் கூட நின்னார். ஆஃப்டர் 6 இயர்ஸ் இன்னுமே ப்ரொமோஷனுக்கு வந்து அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஷூட் ஸ்கெடியூல் டைட்டாக இருக்குது. ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படின்றப்ப அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி தான் எங்களுடைய ஹீரோயின் சுபத்ரா அவங்களுமே. ஸோ கண்டிப்பாக இது இவ்வளோ நடந்திருக்கு, எங்களால் இவ்வளோ முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான். ப்ளீஸ், தேங்க்யூ. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன படங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போது ஆக்சுவலி ஜனங்க டிசைட் பண்ணணும் நமக்கு எந்த மாதிரி படங்கள் வேணுங்கிறது. ஸோ ஜனங்களுக்கு இப்போது பெரிய பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டை வந்து ரிட்டர்ன் நம்ம வரணும்னா ஜனங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை பண்ணிடுறோம். சில மேனிப்புலேஷனும் பண்ணிடுவாங்க, இது பிடிக்கும் இது பிடிக்காது இது வேணான்னு சொல்லி. ஆனால் சின்ன படங்களில் வந்து அந்த இப்போது பெரிய பட்ஜெட்டோட நமக்கு பர்டன் இருக்காதுல்ல, அப்போ வந்து கண்டென்ட்டுக்கு நம்ம லாயலாக இருக்க முடியுது. ஸோ ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை பேச முடியுது. ஸோ ஜனங்க இப்போ டிசைட் பண்ணோம் நமக்கு என்ன தேவை, இல்லைன்னா நமக்கு என்ன பிடிக்கிறது போதுமா, இல்லை தேவையாக இருக்கிறது வேணுமான்னு. ஸோ ஜனங்க சேர்ந்து தான் படம் கம்ப்ளீட் ஆகும். ஜனங்க வந்து அதான் பப்ளிசிட்டி மேலே மட்டும் டிபெண்ட் ஆகாமல் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறது வந்து ஜனங்களால் தான். ஸோ ஜனங்க சப்போர்ட் பண்ணால் தான் இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அது தேவை கூட. ஒரு ஆடியன்ஸாகவும் நாங்களும் சொல்கிறேன், சீரியஸ் ஃபிலிம்ஸ், சின்ன படங்கள், இப்படி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிற படங்கள், பட் பட்ஜெட் மேலே டிபெண்ட் ஆகாத படங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், இந்த சொசைட்டிக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ
டெஃபினெட்லி இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மியாகிடுச்சு. இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ரீச்சாக இருக்குது. நானே நிறைய சும்மா அப்படியே பார்த்தா இட்ஸ் குவைட் அடிக்டிவ் ஆல்சோ. சில இடத்துல நெகட்டிவாக கவுண்டர் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். பட் சில இடங்களில் இப்போது சினிமா ப்ரொமோஷனுங்கும் போது பெய்டு ப்ரொமோஷனோட திஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறவங்க சினிமாவை நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம், அதனால தான் ரொம்ப ஆனஸ்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ் கூட இங்கே இம்பார்ட்டன்ட் தான். ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ ஆனஸ்ட் இன்ஸ்டாகிராமர்ஸ் கூட அப்படி தான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தேல் பி லாயல் டு தேர் ஆடியன்ஸ் இல்லையா. அவங்க ஆடியன்ஸுக்கு அவங்க லாயலாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ நாங்களும் வந்து பார்க்குறோன்னா எல்லாரையும் நம்ப மாட்டோம். யார் மேலே நம்பிக்கை இருக்கோ, யார் வந்து ஆனஸ்ட்டாக ரிவ்யூ கொடுப்பாங்களோ அவங்க தான் நம்புகிறோம். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரொமோட் ஸ்மால் ஃபில்ம்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ. சாரி.